மதி வழக்கம் போல காலையில இருந்து காலேஜுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. உடனே ராகவன் தங்கராஜுக்கு போன பண்ணி, என்னவோ மாப்பிள்ள அழகுமதி வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஆனா அவ வந்த நேரம் என் பையன் சுரேஷனுக்கு தகுதியான மருமகளா இந்த வீட்டுக்குள்ள அடக்க ஒடுக்கமா இருப்பான்னு பார்த்தா, விடிஞ்ச உடனே வேலைக்கு பைய தூக்கிட்டு காலேஜ் கிளம்பி விடுறா. மதியம் மலரும் ஒன்னுவா சேர்ந்துட்டாங்க வேற. மாமா, நீங்க இன்னோவா காலேஜ் போறத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க போன் பண்றதுக்கு முன்னாடியே நான் நேரம் மதியோட காலேஜுக்கு போய் அவ பிரின்சிபாலை பார்த்து பேசிட்டேன் மாமா. நம்ம பவரை காட்டிட்டு வந்துட்டேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? பிரின்சிபால் கிட்டயா? என்ன சொன்னாங்க? ஆமா மாமா, இன்னைக்கு தட்டுறோம் தூக்குறோம். இன்னைக்கே மதியோட வேலை காலி. காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல சொல்லி இன்னைக்கே அவளை வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டேன். அவ பாட்டுக்கு நான் பெரிய ப்ரொஃபஸரு, எனக்கு இன்னைக்கு பெர்மனன்ட் ஆர்டர் கிடைக்க போகுதுன்னு ஜாலியா காலேஜுக்கு போயிருக்கால. போகட்டும் போகட்டும் மாமா, அவ அங்க போய் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அவளுக்கு ஒரு தரமான சர்ப்ரைஸ் ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. ஆர்டர் வாங்க போற இடத்துல கழுத்தை புடிச்சு வெளியே அனுப்பும் போது அவ மூஞ்சி எப்படி மாறும்னு நினைச்சாலே எனக்கு சிரிப்பா வருது மாமா. நிஜமாவா மாப்பிள்ள? ஆனா அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்தா பெரிய பிரச்சனை பண்ணுவாளே. அது எப்படி மாமா நம்ம மேல சந்தேகம் வரும்? அவ என்ன மாமா பண்ணுவா? காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவளை வேண்டான்னு லெட்டர் கொடுக்கும்போது இவளால என்ன பண்ண முடியும்? இனிமே அவளை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த மதி இனிமே வெளியில போய் சம்பாதிக்கிற திமிரையோ 4 பேருக்கு பாடம் எடுக்கிற கௌரவத்தையோ காட்ட முடியாது. அவளும் நம்ம மலர் மாதிரி வீட்டோட முடங்கி கிடக்க வேண்டியதுதான். விடிஞ்சா சமையல் கட்டு, மதியம் லஞ்சு, அப்புறம் துணி துவைக்கிறது, வீட்டை பெருக்கிறதுன்னு எல்லா வீட்டு வேலையும் அவ தலையில இழுத்து போட்டுக்கிட்டு விக்கி விக்கி அழ வேண்டியதுதான். ராகவனதுக்கு அப்பாடா நீங்க சொல்றது கேட்கவே சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்குமாப்புல. அவளோட ஆட்டம் அடங்குனா சரி. வேலை இல்லைன்னா கைக்கு காசு வராதுல்ல. காசு வரலைன்னா இந்த திமிரு பேச்சு, ஆணவம், எகத்தால பேச்சு இதெல்லாம் தானா அடங்கிடுமாமா. அதுக்கப்புறம் அவன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் கட்டுப்பட்டு சுரேஷுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்ற பேச்சை கேட்டுத்தான் ஆகணும். காலையில எந்திரிச்ச உடனே உங்க 2 பேரோட காலையும் தொட்டு கும்பிட்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பா. வேற வழியே இல்ல அவளுக்கு. பக்கத்துல இருக்க ராஜலட்சுமி போனை வாங்கி ரொம்ப உற்சாகமா பேசுறாங்க. என்னங்க நீங்க, மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு சூப்பரா யோசிச்சு இந்த மதியோட கொட்டத்தை அடக்க ஒரு முடிவு கட்டியிருக்காரு பாத்தீங்களா? நீங்க சும்மா பயந்துட்டு இருக்காதீங்க மாப்பிள்ள. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் இருக்கும். நீங்க நடத்துங்க மாப்பிள்ள. அவ வேலைக்கு போயிட்டு வந்து பண்ற அலப்பறை தாங்க முடியல. இன்னையோட அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சீங்க. நிச்சயமா அத்தை, இன்னைக்கு சாயந்தரம் அவன் வேலையில இருந்து அழுதுகிட்டே வீட்டுப்படி ஏறும்போது அவன் மூஞ்சி மட்டும் பாருங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா இருங்க அத்தை அப்படின்னு சொல்லி தங்கராஜ் போனை வச்சிடுறாரு. மலர் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பாக்யராஜ் பேங்குக்கு போகும்போது பாக்யராஜ் மலர்கிட்ட, மலரு நான் பேங்குக்கு கிளம்புறேன், டைம் ஆச்சு, சாயந்தரம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொல்றாரு. பாக்யராஜ் கொஞ்சம் நில்லுங்கண்ணே, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா? சும்மா பக்கத்துல இருக்க பார்க்குக்கோ இல்லது ஒரு சினிமாவுக்கோ. என்ன மலர் நீ சின்ன புள்ள மாதிரி விளையாடிட்டு இருக்க? இன்னைக்கு பேங்க்ல ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்த ஒரு வாரத்துக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலை, அடுத்தடுத்து மீட்டிங்ஸ் இருக்கு. எப்ப பார்த்தாலும் இதே பதில தான் சொல்றீங்க பாக்யராஜ். உங்களுக்கு எப்பவுமே ஆபீஸ், பேங்க், மீட்டிங் இது மட்டும்தான் முக்கியமா? எனக்கும் சேர்த்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. மலரு தயவு செஞ்சு இப்ப ஆரம்பிக்காத. நான் ஏதோ வெளியூர்ல ஜாலியா சுத்தமா போறேன், வேலை விஷயமா தானே போறேன். அடுத்த ஒரு வாரம் போகட்டும், அப்புறம் எங்கேயாவது கூட்டிட்டு போறேன். இப்ப நான் கிளம்புறேன், பாய் அப்படிங்கிறாரு. எப்பவும் இதே பேச்சுதான். அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாசம் பார்க்கலாம்னு சொல்லி ஏமாத்துறது. என்னடா வாழ்க்கை இதுன்னு சலிச்சுக்கிறாங்க மலரு. துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அப்ப மொபைல் போனுக்கு ரேவதி கால் பண்றாங்க. சொல்லு ரேவதி, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? அண்ணே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஸியா இருக்கீங்களா? என்ன ரேவதி பண்றது, வழக்கம் போல அதே சமையல் வேலை தான். காலையில டிஃபன் முடிஞ்சது, அடுத்தபடியா இப்ப லஞ்சுக்கு ரெடி பண்ணணும், அப்புறம் துணி துவைக்கணும், வீட்டு பெருக்கணும். நம்மள மாதிரி இருக்கிற பொம்பளைங்களுக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது சொல்லு. அண்ணே அதை விடுங்க, வாட்ஸ்அப்ல ஒரு புது குரூப் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க பாத்தீங்களா? அப்படியா ரேவதி? நான் இன்னும் போன தொட்டு கூட பாக்கலையே. காலையில எழுந்துறது வந்து கை ஓயவே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதான் நான் போன் பக்கமே போல. பரவாயில்ல அண்ணி, அப்புறமா பாருங்க, நம்ம வீட்டு லேடிஸ் 3 பேரும் மட்டும் தனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் போன தடவை கொடைக்கானல் போனோம்ல அண்ணி, அப்ப அடுத்த போட்டோல தான் அந்த குரூப்புக்கு ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருக்கேன். செமையா இருக்கு. அப்படியா ரேவதி? சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். அங்கிருந்து தங்கராஜ் ரேவதிய அவசரமா கூப்பிடுற சத்தம் கேக்குது. ரேவதி ரேவதி சீக்கிரம் வாங்க, ஒரு முக்கியமான விஷயம். ஐயோ அண்ணி, அவர் கூப்பிடுறாரு, ஏதோ அவசர வேலை போல இருக்கு, நான் அப்புறமா உங்களுக்கு போனை பண்றேன், பாய் அண்ணின்னு போனை வச்சுட்டாங்க ரேவதி. சரி ரேவதி, நீ போய் என்னன்னு பாரு. மலர் தனக்குத்தானே புலம்பிக்கிறாங்க. ரேவதி குரூப் ஆரம்பிச்சுட்டா அதுல சேட் பண்றதுக்கு நமக்கு எங்க டைம் இருக்கு? காலையில கண்ணு விழிச்சதுல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் இந்த வீட்டு வேலையை மாத்தி மாத்தி பார்த்தேன், உடம்பெல்லாம் வலிக்குது. எப்படான்னு கொஞ்சம் நிம்மதியா நேரம் கிடைச்சா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் தான் தோணுது. நாமளும் ஆசையா கொடைக்கானல் போனோம், ஆனா அங்க சந்தோஷமா சிரிச்சு போட்டோ எடுத்தோம். ஆனா இப்ப அந்த பழைய போட்டோவை குரூப் பிக்சரா வச்சு பார்க்க மட்டும்தான் முடியுது. இந்த 4 செவத்துக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு. வேலைன்னு ஓயாம உழைச்சாலும் ஒருத்தருக்கும் நம்ம கஷ்டம் புரியறது இல்ல. இந்த லட்சணத்துல வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணுதான் குறைச்சலு. அதுல சேட் பண்றதுக்கெல்லாம் எனக்கு எங்க வேற இருக்குது? மூச்சு விட டைம் இருக்கா? இந்த வீட்டுல வேலைகளுக்கு நடுவுலதான் நான் கைதி மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்றது?
எல்லாரும் அவங்க அவங்க உலகத்துல ஜாலியா இருக்காங்க. நான் மட்டும் இந்த சமையல் கட்டுக்குள்ளேயே வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன். இந்த வீட்டு வேலையில இழுத்து போட்டு செய்யறதுக்கு மட்டும்தான் என் தலையெழுத்தா? இதுக்குன்னு எனக்கு சம்பளமா தர்றாங்க? ஒரு நாளாச்சும் எனக்காக நிம்மதியா வாழ மாட்டோமோன்னு ஏங்கி போயிருக்கேன். இந்த தனிமையும் அலுப்பும் என்னை மொத்தமா கொள்ளுதுன்னு புலம்பிக்கிறாங்க. காலேஜ்ல அழகுமதி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட் வந்து கதவை தட்டுறாரு. மேடம், உங்களை பிரின்சிபல் சார் உடனே அவர் கேபினுக்கு வர சொன்னாரு. இதோ வந்துட்டேன். எல்லாரும் போர்ட்ல இருக்கிறத நோட் பண்ணுங்க. நான் இந்த 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நான் ரொம்ப சந்தோஷத்தோடையும் எதிர்பார்ப்போடும் பிரின்சிபால் ரூமுக்கு போறாங்க. மே கமன் சார், கூப்பிட்டீங்களாமே? ஆமா மதி, வாங்க வந்து உட்காருங்க. சார், போன வாரம் என்னோட அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தது இல்ல, என்னோட வேலை பர்மனன்ட் ஆன விஷயத்தை பத்தி பேசதானே கூப்பிட்டீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்னு சொல்றாங்க. இல்ல மதி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்த புது லிஸ்ட்ல உங்க பேர் இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னையோட இந்த காலேஜ் வேலையில இருந்து நாங்க உங்களை ரிலீவ் பண்றோம். அழகுமதி அதிர்ச்சியில, சார் என்ன சார் சொல்றீங்க? என்ன வேலையை விட்டு தூக்குறீங்களா? ஏன் சார் திடீர்னு இப்படி சொன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? நான் நல்லா தான் சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா சார்? இல்ல அழகுமதி, யாரும் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணல. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த மேனேஜ்மெண்டோட நேரடி உத்தரவு. அவங்க எடுத்த முடிவுல என்னால தலையிட முடியாதுமா. காரணமே இல்லாம எப்படி சார் ஒருத்தர் வேலையை விட்டு தூக்கலாம்? தப்பு என் மேல இருந்தா சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். ஆனா இப்படி அநியாயமா? அழகுமதி, நீங்க ஒண்ணு பர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது, வெறும் டெம்பரரி தான். ஒரு தற்காலிக ஊழியரை எப்ப வேணாலும் வேலையை விட்டு நிறுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு முழு உரிமை இருக்கு. அதுக்கான லெட்டர் என் கைக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேல என்கிட்ட பேச ஒரு பிரயோஜனம் இல்ல. நீங்க கிளம்பலாங்கிறாங்க. மதி அழுகையோடு காலேஜ் வளாகத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா போன் பண்றாங்க. ஹலோ மதி, காலேஜ்ல இந்த பர்மனன்ட் வேலை விஷயம் என்னாச்சுடி? ஆர்டர் காப்பி கைக்கு வந்துருச்சா? உனக்கு நல்ல செய்தி கிடைக்கும்னு காலையில இருந்து சாமி கும்பிட்டே இருக்கேம்மா. மதி அழுகையை அடக்க முடியாம, அம்மா வேலை பர்மனன்ட் ஆகலம்மா. அவங்க என்ன வேலையில இருந்து தூக்கிட்டாங்கம்மா. இன்னையோட காலேஜ் விட்டு போக சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அடுத்து என்ன பண்றது? எப்படி இந்த அவமானத்தை தாங்குறதுன்னே தெரியாம நடுங்கிட்டு இருக்கேம்மா. ஐயோ, என்னடி சொல்ற? நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்த. சரி அழாத மதி, மனசை விடாத. அந்த ஒரு காலேஜ் இல்லைன்னா என்ன, உன்னோட திறமைக்கு இதை விட சூப்பரான வேலை நீ கண்டிப்பா கிடைக்கும்டி. நீ தைரியமா வீட்டுக்கு வாட, செல்லம் பாத்துக்கலாம்னு அவங்க அம்மா தைரியம் சொல்றாங்க. இருந்தாலும் மதி பயங்கர அப்செட்ல இருக்காங்க. மதி காலேஜ்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவளுக்கு மொபைலுக்கு கான்ஃபரன்ஸ் கால் வருது. யாருன்னு பார்த்தா ரேவதியும் மலரும். ஹலோ அண்ணி, நான் ரேவதி பேசுறேன். கூடவே மலரணியும் லைன்ல இருக்காங்க. நாங்க ஆரம்பிச்ச புது வாட்ஸ்அப் குரூப்பை பத்தி பேசதா கூப்பிட்டோம். ஆமா மதி, எப்படி இருக்கேன்? காலேஜ்ல வேலை பர்மனன்ட் ஆகுற நல்ல செய்தி இன்னைக்கு வந்துடும் சொன்னீங்க. என்ன ஆச்சு? ஆர்டர் காப்பி கிடைச்சிருச்சான்னு மலர் கேக்குறாங்க. மலர் உடனே அழுதுகிட்டு, ரேவதி நீ, நான் இப்போ ஒரு நல்ல மனநிலையில இல்ல. எனக்கு வேலை பர்மனன்ட் ஆகல. அது மட்டும் இல்லாம இன்னையோட எனக்கு காலேஜ் வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. நான் என் வேலையை இழந்துட்டு நிக்கிறேன் அண்ணி அப்படிங்கிறாங்க. மலர் அதிர்ச்சியோட, அச்சோ என்ன மாதிரி சொல்ற? நிஜமாவா? நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி நடக்கும்? ஆமா அண்ணி, காலேஜ்ல என்ன ஆச்சுன்னு தெரியாம எப்படி உங்களை வேலையை விட்டு நிறுத்த முடியும்? நீங்க ஒன்னும் தப்பு பண்ணலையே. ரேவதி கேக்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியல ரேவதி. மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவுன்னு பிரின்சிபால் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. உங்க 2 பேரோட ஆறுதல் வார்த்தைக்கெல்லாம் இப்ப என் மனசுல இடம் இல்ல. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு அவசரமா போனை கட் பண்ணிடுறாங்க. ஹலோ ஹலோ மதி, போனை வச்சுட்டாங்க ரேவதி. மதி ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. அவ அந்த நிலைமையில தனியா இருக்கிறது சரியா இல்லையே. ஆமா அண்ணி, அவ குரலை கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. அழுதுகிட்டே இருக்காங்க. நாம என்ன பண்றது இப்ப? இரு ரேவதி, நான் உடனே சுரேஷுக்கு போன் பண்ணி விசேஷத்தை சொல்றேன். அவர் தான் இப்ப மதியை காப்பாத்த முடியும். உடனே மலரு சுரேஷுக்கு போன் பண்றாரு. சொல்லுங்க நீ, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு. சுரேஷ், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? உடனே மதியோட காலேஜுக்கு கிளம்பி போங்க. மதி அங்க தனியா அழுதுகிட்டு இருக்கா. என்ன நீ சொல்றீங்க? மதி அழுதுகிட்டு இருக்காளா? என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு வேலை பர்மனன்ட் ஆகல சுரேஷ். காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவளை வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. மதிக்கு அந்த வேலை எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? இப்ப மொத்தமா உடைஞ்சு போய் என்ன பண்றதுன்னே தெரியாம காலேஜ்ல அழுதுகிட்டு இருக்கா. நீங்க உடனே அங்க போய் அவளை பாருங்க. அவகிட்ட கோவப்படாம ரொம்ப நிதானமா ஆறுதலா பேசி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க சுரேஷ். இந்த நேரத்துல அவளுக்கு உங்க ஆதரவு தான் ரொம்ப முக்கியம். சரிங்க நீ, மதிக்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சியா? சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே நான் உடனே காலேஜுக்கு கிளம்புறேன். அவளை பார்த்து பேசி கூட்டிட்டு வரேன். நீங்க கவலைப்படாதீங்கன்னு போனை வச்சிடறாரு சுரேஷ். சுரேஷ் நினைச்சுக்கிறாரு, தங்கராஜ் மாமா கரெக்டா வேலையை முடிச்சுட்டாரேன்னு. சுரேஷ் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். மதியம் போய் கூட்டிட்டு வந்துடலான்ட்டு கிளம்புறாரு.